வணக்கம். நம்ம இன்னைக்கு பெரியாழ்வாருடைய 4ஆம் 10 பெரியாழ்வார் திருமொழியில 4ஆம் 10ல 2ஆம் திருமொழி. இது திருமாலிரும் சோலையினுடைய சிறப்பை பாடக்கூடிய பகுதியை பார்க்க போறோம். இது பாடல் பெற்ற தலம் அழகர்மலை. அழகர்மலைக்கு மேல மதுரையை ஒட்டிக்கூடிய அதுதான் நம்ம புகழ்பெற்ற கள்ளழகர். அது மலைக்கு மேல பழமுதிர்ச்சோலை இருக்கும் நடுவுல. அதுக்கு மேல நூபுரகங்கை, சிலம்பாறுன்னு சொல்ற நூபுரகங்கை, அது திருமாலிரும் சோலை அப்படிங்கிறது அதனுடைய பேரு. அந்த மலையை பற்றி, அதாவது கீழே இருக்கக்கூடிய அழகர் மலை இல்ல, இப்ப மேல இருக்கக்கூடிய திருமாலிரும் சோலையை பற்றி இந்த இதுல பாடல் பாடுகிறார். ரொம்ப அழகான இடம், போய் பார்க்க வேண்டிய ஒரு இடமும் கூட. அதுக்கு நடுவுலதான் அந்த பழமுதிர் சோலையினுடைய ரொம்ப சின்ன கோவில் ஒண்ணு இருக்கும், முருகரோடது. இந்த போற வழியில ஒரு நாவல் மரத்தையும் காட்டுவாங்க. பட் அதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, அவ்வைக்கு பழம் அந்த மரம், இந்த நாவல் மரம் தான் அப்படின்னும் கதைகள் அங்க இருக்கும். பட் அந்த கதை நமக்கு வழி வழியா வழங்கி வர்றது. அதில் எந்த நாவல் மரத்தை பார்த்தாலும் நம்ம அந்த கதையை நினைச்சுக்கலாம். சோ இங்க திருமாலிரும் சோலை எப்படிப்பட்டது, அங்க இருக்கக்கூடியவன் எப்படி அருள் புரிவான், அந்த மலையை நோக்கி பக்தர்கள் எப்படி போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில விளக்கப்படக்கூடிய ஒன்று. அது மேல இருக்கக்கூடிய சிலம்பாறு நூபுரகங்கை, அதனுடைய சிறப்பையும் இதுல சொல்றாரு. சரி, முதல் பாடல். அலம்பா வெருட்டா கொன்று திரியும் அரக்கரை குலம் பாழ்படுத்து குல விளக்காய் நின்ற கோன் மலை. சிலம்பு ஆர்க்க தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிரும் சோலையே. ஒரு தடவை படிச்சாலே நமக்கு புரிஞ்சிடும். அலம்பா வெருட்டா கொன்று திரியும் அரக்கர். அரக்கர்களுடைய தன்மை என்ன என்றால், மக்களை அலைக்கழித்தலும். அலம்பா வெருட்டுதல், வெருட்டுதல் என்றால் அச்சமுறுத்துதல், பயமுறுத்துதல். அவர்களை அலைக்கழித்து அவர்களுக்கு அச்சமூட்டி அவர்களை கொன்று திரியக்கூடிய அரக்கர்களை அவன் குலம் பாழ்படுத்தான். அந்த அரக்கர்களுடைய குலமே அற்று போகும்படியாக அவன் பாழ்படுத்தினான். இது ராமாவதாரத்தை சொல்லக்கூடிய செய்தி. அப்படிப்பட்ட அரக்கர்களை, அந்த அரக்கர்கள் எல்லாம் ராவணனுடைய கீழ் வாழ்ந்தார்கள். அந்த ராவணன் அதனுடைய தலைமை இருந்ததுனால அவர்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாம எல்லாரையும் அவர்கள் மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தி அரட்டி வெருட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய தலைவனான ராவணனை அவன் கொன்றான். அதனால அதுக்கப்புறம் அரக்கர்களுடைய கொட்டமும் அடங்கியது. அதனால இது அவன் அப்படி மக்களுக்கு குலவிளக்காய் நின்றவன். அந்த குலவிளக்காய் அவன் வீட்டிருக்கக்கூடிய இடம் திருமாலிரும் சோலையினுடைய மலை அப்படிங்கிறார். அந்த மலையில இருக்கக்கூடிய மேல ஓடக்கூடிய ஆறுக்கு சிலம்பாறு அப்படின்னு பேரு. அந்த சிலம்பாறு எப்படிப்பட்ட சிறப்புடையது அப்படின்னா, சிலம்பு ஆர்க்க தங்களுடைய கால்களில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள் ஒலி செய்யும்படியாக வானுலகத்திலிருந்து இறங்கி தெய்வ மகளிர் அங்கே நடனமாடி மகிழ்ந்து நீராடி செல்லக்கூடிய சிலம்பாறு. அது திருமாலிரும் சோலையில் பாய்கிறது, மேலிருந்து அருவி வருகிறது. அப்போ அந்த மாதிரியான புகழ் பெற்றது இந்த திருமாலிரும் சோலை அப்படின்னு சொல்றாரு. அலம்பா வெருட்டா கொன்று திரியும் அரக்கரை குலம் பாழ்படுத்து குலவிளக்காய் நின்ற கோன்மலை. அப்படி அரக்கர்களை கொன்று மக்களுடைய குல விளக்காய் நின்றவனாகிய அரசனாகிய ராமனுடைய அவதாரமாகிய கண்ணன் இருக்கக்கூடிய இடம் அது. சிலம்பு ஆர்க்க தங்களுடைய கால்களில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பணிகள் ஆர்க்க ஓசைப்படுத்த தெய்வ மகளிர்கள் அந்த நீராடி செல்வார்கள். தெய்வ மகளிர்கள் வானத்திலிருந்து நேராக இறங்கி அவர்கள் அரம்பை, உருவசி, ரம்பை போன்றவர்கள் அங்கு நீராடி செல்லக்கூடிய அளவிற்கு அழகு பொருந்திய சிலம்பாறு ஓடக்கூடிய மலைதான் திருமாலிரும் சோலை என்னும் மலை அப்படின்னு அதனுடைய 2 விஷயத்தையும் சொல்றாரு. சரி, அடுத்த பாடல் இரண்டாவது. வல்லாளன் தோளும் வாளரக்கன் முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலை. எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டு ஒளி செல்லா நிற்கும் சீர் தென் திருமாலிரும் சோலையே. வல்லாளன் தோளும் வாளரக்கன் முடியும். இது 2 விதமா உரை எப்படி சொல்றாங்கன்னா, வல்லாளன் என்பதை கும்பகர்ணனையும் குறிக்கலாம். கும்பகர்ணனுடைய தோள்களை தான் முதல்ல ராமன் வெட்டுகிறான் இல்லையா. முதல்ல தோள்கள் போகுது, அதுக்கப்புறமா தான் அவனுடைய சிரசு வெட்டப்படுகிறது, அவன் கொல்லப்படுகிறான். இல்லைன்னா இங்க ஏன்னா ராவணனுக்கு நேராக சிரசெல்லாம் வெட்டல, நேரா அம்பு எய்து அவனை கொன்று விடுவதாக தான் கதை. இப்போ தோள்களை துணித்தல் அப்படிங்கிறது கும்பகர்ணனுக்கு தான் நடக்குது. சோ அதையும் குறிச்சிருக்கலாம் அப்படின்னு உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். இல்ல அப்படின்னா வல்லாளனாகிய ராவணனுடைய தோள்களையும் கழுத்த தலையையும்
வெட்டியவனாகிய, அப்படி அவனை போரில் கொன்றவனாகிய, வல்லாளந்தோளும் வாள் அரக்கன் முடியும். வாள் அரக்கன்னா எப்படி திருமால் கையில வைத்திருக்கக்கூடிய வாளுக்கெல்லாம் பேர் இருக்கோ அது போல ராமனுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு கோதண்டம் என்று பேர் இருக்கிறதோ அது போல ராவணன் வைத்திருந்த வாளுக்கு பேர் சந்திரஹாசம் அப்படிங்கிறது பேர். சந்திரஹாசம் அப்படிங்கிறது ராவணன் கையில இருந்த வாளினுடைய பெயர். அந்த அந்த வாழ் அப்ப சிறப்பு மிகுந்ததாக இருக்கணும். மேபி அது சிவனிடம் வரம் கேட்டு பெற்ற வாழாக கூட அது இருக்கலாம். அந்த கதைகளை திரும்ப நம்ம எடுத்து தேடி பார்த்தா நமக்கு தெரியும். வாள் அரக்கன். அப்போ ராவணன் கையில் சந்திரஹாசம் என்கிற சிறப்பு பொருந்திய வாள் ஏந்தியவனாகிய ராவணனை அவன் போரிலே கொன்று வீழ்த்தினான். கூடவே அதற்கு முன்னாடியே அவனுடைய தங்கையாகிய சூர்பனகையுடைய மூக்கையும் அவன் அறிந்து அவளை காயப்படுத்தினான். பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலை. இப்படி ராவணனையும் கும்பகர்ணனையும் அடுத்து சூர்பனகையும் இப்படி அவமானப்படுத்தியும் முன்பாகிய அவன் வாழ்கின்ற மலை இந்த திருமாலிரும் சோலை மலை. எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டு ஒலி செல்லா நிற்கும் சீர் தென் திருமாலிரும் சோலையை. எங்கு பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அந்த மலைக்கு போனாலே அந்த எல்லா இடங்களிலும் திருமாலிருடைய புகழ் பாடி அந்த மலையை வாழ்த்துவது போல ஒரு இது நமக்கு தெரியும். அந்த சிறப்புடையதாக நமக்கு புரியும். அந்த மலையில் எங்கு பார்த்தாலும் பல்லாண்டு ஒலிக்கும். பல்லாண்டு ஒலித்தல் என்றால் அந்த மரங்கள் காற்றில் அசைவது, அங்க இருக்கக்கூடிய வண்டினங்கள் பாடுவது, விலங்குகள் ஒலி செய்வது, இது எல்லாமே அந்த மலைக்கென்றே சில ஒலிகள் இருக்கும் இல்லையா? அந்த ஒலிகளை கேட்பதற்கு இப்பதான் நமக்கு மலைப்படுகடாம் ஞாபகம் வருது. மலைக்குரிய ஒலிகள் எல்லாமே அந்த திருமாலினுடைய புகழை பாடுவது போல, பல்லாண்டு பாடுவது போல இருக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பு பொருந்திய மலை அந்த மலை. அது தென் திருமாலிரும் சோலை. இந்த மலைதான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். தக்கார் மிக்கார்களை சஞ்சலம் செய்யும் சலவரை தெக்காம் நெறியே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை எக்காலமும் சென்று சேவித்திருக்கும் அடியரை அக்கான் நெறியை மாற்றும் தன் திருமாலிரும் சோலையை. தன்னுனா குளிர்ச்சியான ரெண்டு விதமானவர்களை இந்த பாட்டுல சொல்றாரு. தக்கார் மிக்கார்களை சஞ்சலம் செய்யும் சலவரை, அதாவது எப்பொழுதும் திருவடியை தொழுது கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களை, தக்கார் மிக்கார்களை, நல்லவர்களை, தக்கவர்களை, மிக்கவர்களை, பக்தியில் மிக்கவர்களை, இவங்களை எல்லாம் சில அரக்கர்கள் அல்லது துஷ்டகுணம் உடையவர்கள் அவர்களை சஞ்சலம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அழித்து இந்த தக்கார் மிக்கார்களை அவன் காப்பாற்றுவான். பகவானாகிய அவன் காப்பாற்றுவான். தக்கார் மிக்கார்களை சஞ்சலம் செய்யும். இப்ப தக்கவர்கள் மிக்கவர்களாகிய இந்த பக்தர்களை எல்லாம் சஞ்சலம், அவர்களுக்கு வேதனைகளை கொடுத்திருக்கக்கூடிய தலைவரை, இந்த மாதிரி தீய குணம் உடையவர்களை தெக்காம் நெறியே போக்குவிக்கும் செல்வன். தெற்கு நெறி, தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடியது தெற்கு திசை யமனுக்குரிய திசை இல்லையா? வடக்கு குபேர திசைவாங்க, தெற்கு யமனுடைய திசை. அப்ப தெற்கு திசையை அவர்களுக்கு இவன் காட்டினான் அப்படின்னா தெற்கு திசை பக்கமாக அவர்களை விரட்டி விட்டான்னா யமனுடைய லோகத்துக்கு அவன் அனுப்பி வைத்தான் அப்படிங்கிறது பொருள். யமனுலகத்துக்கு அந்த கொடியவர்களை அனுப்பினான். யாரெல்லாம் நல்லவர்களோ அவர்களுக்கு துன்பம் செய்கிறார்களோ அவர்களை அவன் யமனுடைய தெற்கு திசைக்கு நோக்கி நகர்த்தினான். எக்காலமும் சென்று சேவித்திருக்கும் அடியரை அக்கான் நெறியை மாற்றும் தன் திருமாலிரும் சோலையே. எக்காலமும் சென்று சேவித்திருக்கும், எப்பொழுதும் அவனுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவன் வேற ஒரு வழியை காட்டுகிறான். அப்ப தீமை செய்தவர்களுக்கு தெற்கு வழியை காட்டுகிறான். இங்கே அக்கான் நெறியை மாற்றும். அந்த கான் நெறி, கான்னா காட்டை நோக்கி போகக்கூடிய வழி, சரியான வழி இல்லை இல்லையா? ஒரு வழியில போகணும் அப்படின்னா நம்ம ஊருக்கு போகிறக்குள்ள வழிக்குள்ளதான் போகணும். மாறாக காட்டுக்குள்ள போற வழியில போயிட்டோம்னா திசை தவறி போய்விடுவோம். அப்போ இந்த மாதிரியான பக்தர்களை எப்பொழுதும் அவனை நினைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவன் அந்த கான் வழியை நீக்கி நல்ல வழியை காட்டுவான். கான் வழியில போனானா உள்ள போய் மாட்டி மிருகங்களிடம் அகப்படலாம், அல்லது துஷ்டர்கள் வரலாம், எவ்வளவு வேணாலும் அங்க துன்பம் நடக்கும். ஆனால் அந்த கான் நெறியை மாற்றி அவர்களை நல்ல வழிக்கு அவன் உய்விப்பான். அப்போ 2 விதமான வழியை, துஷ்டர்களுக்கு யமனுடைய திசையையும் நல்லவர்களுக்கு சரியாக போகின்ற பாதையையும் அவன் காட்டுவான். அப்படிப்பட்டவன் வாழ்கின்ற மலை திருமாலிரும் சோலை அப்படிங்கிறார். சரி, ஆணாயர் கூடி அமைத்த விழவை ஆண் ஆயர் கூடி அமைத்த விழவை அமரர் தம் போனார்க்கு ஒழிய கோவர்த்தனத்து செய்தான் மலை.
வான் நாட்டினின்றும் மாமலர் கற்பகத் தொத்து இழி தேனாறு பாயும் தென் திருமாலிரும் சோலையே. இது வந்து கிருஷ்ணாவதாரத்துல நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை குறிக்கிறது. அப்ப இந்திரனுக்கு படையல் ஏன் போடணும்? இந்த மலைதான் நம்மை காக்கிறது, கோவர்த்தன மலைதான் நம்மளை காக்கிறது. அதுதான் காடு, மலையில காடு இருக்கு, மலையில அந்த விலங்குகள் ஆணிரைகள் மேய்வதற்கான உணவு கிடைக்கிறது, இந்த மலைதான் நமக்கு மழையை கொண்டு வருகிறது. அதனால இந்த மலைக்கு தான் நம்ம சிறப்பு செய்யணும். நம்ம வந்து இந்திரனுக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தடுத்து அவன் அந்த கிருஷ்ணாவதாரத்துல நமக்கு தெரியும், நம்ம அந்த இந்திரனுடைய படையல்கள் எல்லாம் அவனை ஏற்றுக்கொண்டு கோவர்த்தன மலைக்கு கொடுத்து மழையை பொழிவித்து கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து காத்தான் அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட செய்தி நிகழ்ச்சியை நடத்தியவன் கிருஷ்ணாவதாரத்துல. அவன் வசிக்கக்கூடிய மலை இது. ஆண் ஆயர் கூடி, ஆண்னா பசுக்கள், பசுக்களை வைத்திருக்கக்கூடிய ஆயர்கள் எல்லாம் ஒருங்கே சேர்ந்து அமைத்த விழவை, அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த விழாவை, அது படையல் போடுவாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம். சோறு சமைத்து நெய் வந்து சேராக இருக்க தயிரை ஊற்றி அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து படையல் வச்சாங்கன்னு பார்த்தோம். அந்த விழாவை அமரர் தம் கோணார்க்கு ஒழிய, அதை வந்து இந்திரனுக்கு கொடுக்க வேண்டாம் என்று தடுத்து அதை கோவர்த்தன மலைக்கே அந்த பூஜையை செய்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை செய்தவனாகிய கண்ணன் வாழ்கின்ற மலை. அந்த மலை மேல இருந்து நூபுரகங்கை வருகிறது. அது எப்படின்னா உச்சியிலிருந்து வருது. அப்போ அது தேவலோகத்தை தொட்டு வருது அப்படின்னு அர்த்தம். மேல உச்சியிலிருந்து வருதுன்னா தேவலோகத்தை தொட்டு வருது. அப்ப தேவலோகத்துல இருக்கக்கூடிய கற்பகத்தரு, இந்த கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக மரம் இருக்கக்கூடிய அதுல, அப்போ அந்த கற்பக மரத்தினுடைய பூக்கள் அப்படியே அந்த அந்த சிலம்பாரணியில வழிஞ்சு ஓடி வருகின்றன. அழகான கற்பனை இல்லையா, அது தேவலோகத்தை தொட்டு வருகிறது. அப்போ கற்பக மரத்தினுடைய பூக்கள் அதுல இருந்து கீழே விழுகின்றன. அப்படிப்பட்ட தேனாறு பாயும் கற்பக மரம், மலர்கள் நிறைய தேன் நிறைந்த மலர், அதுல தேனாறு பாயக்கூடிய நூபுரகங்கை திருமாலிரும் சோலையினுடைய உச்சியிலிருந்து வருகிறது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த பாட்டு ஞாபகம் வரும். குற்றாலக்குறவஞ்சியில வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் ஏற்காலும் வழுகும் அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடல். கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்க. ஓகே. அந்த மலை மேல இருந்து வரக்கூடிய அந்த குற்றாலக்குறவஞ்சியில வரக்கூடிய ரொம்ப முக்கியமான பாட்டு, நிறைய பாடமாகவும் அது இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட தேனாறு பாயக்கூடிய நூபுரகங்கை என்ற ஆறு பாயக்கூடிய மலை இந்த மலை அப்படின்னு திருமாலிரும் சோலையை பாராட்டுகிறார். சரி, அடுத்த பாட்டுல 2 விதமான யானைகளை பற்றி சொல்கிறது. ஒரு வாரணம் பணி கொண்டவன் பொய்கையில் கஞ்சன் தன் ஒரு வாரணம் உயிருண்டவன் சென்று உறையும் மலை, கருவாரணம் தன் பிடி துறந்து ஓட கடல் வண்ணன் திருவானை கூறத் திரியும் தன் திருமாலிரும் சோலையே. ரொம்ப அழகா 3 யானைகளை பற்றி இந்த பாட்டு சொல்லுது. ஒரு யானைக்கு அவன் அபயம் கொடுத்தான், அது நமக்கு தெரியும், கஜேந்திர மோட்சம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கதை. பொய்கையில தன்னுடைய காலை விட்டு விட்ட அந்த யானையினுடைய காலை முதலை பிடித்துக் கொள்ள அந்த யானையை அவன் காப்பாற்றினான். கருடன் மேல் சென்று அந்த யானையை காப்பாற்றினான். அது வந்து அப்ப மாற்றிக்கணும். பொய்கையில் ஒரு வாரணம் பணி கொண்டவன், ஒரு பொய்கையில போய் ஒரு யானையை காப்பாத்தினான். அதே அவன் கிருஷ்ணாவதாரத்துல கம்சனுடைய பட்டத்து யானையாகிய குவலய பீடத்தை கொன்றான். அதனுடைய தந்தங்களை ஒடித்து கம்சனுடைய பட்டத்து யானையை கொன்றான். ஒரு சமயத்துல யானையை காப்பாற்றினான், இன்னொரு சமயத்துல அதே யானையை அவன் கொன்றான். ஒரு வாரணம் உயிர் உண்டவன் சென்று உறையும் மலை, அந்த யானையை கொன்றவனாகிய அவன் உறையக்கூடிய மலை இது. அந்த மலையில நிறைய யானைகள் இருக்கிறது. திருமாலிரும் சோலை மலையில நிறைய யானைகள் உண்டு. அப்ப ஏதோ ஒரு சண்டையில பெண் யானை ஆண் யானையை விடுத்து கோவிச்சுட்டு நான் உன்னோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு போதான். அப்ப போகும்போது இந்த ஆண் யானை அப்படி கோபத்துல தன்னை விட்டு போகக்கூடிய பெண் யானையை பார்த்து, பிடியை பார்த்து, இந்த திருமாலிரும் சோலையில் இருக்கும் திருமால் மேல் ஆணை, நீ என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரி இனிமே வந்து நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு யானை திரும்ப வந்துருச்சான். இந்த என்மேல் ஆணை, நீ நகரக்கூடாது அப்படின்னு சொல்றது நிறைய நம்ம திரைப்பட வசனங்கள்ல கூட பார்த்திருப்போம். முன்னாடிலாம் எங்க பாட்டி சொல்லுவாங்க, அவங்க வசித்த ஓட்டு வீடுகள்ல வந்து நிறைய தேள் இருக்குமா. ஓட்டு வீடுகள் நிச்சயமா தேள் இருக்கும், ஏன்னா குளிர்ச்சிக்காக வந்து இருக்கும். ஆனா தேள் யாரையும் வீட்டுல யாரையும் கடிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. தேள் யாரையும் கடிக்காது,
மேலே இருந்து பொத்து பொத்துன்னு விழும் போல இருக்கு திரும்பியும். அப்ப வந்து பிள்ளையார் ஆணை அப்படின்னு சொன்னா அது அப்படியே நிக்குமா, அப்படியே நிக்கும். அப்புறம் அப்படியே ஓடி போயிடும், இல்லைன்னா இவங்க எடுத்து வெள்ளை போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லுவாங்க சின்ன வயசுல. சூப்பர். ஒரு ஆணைன்னு சொன்னா அது நிக்கும் அப்படியே அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை. மேல ஆணை நீ நில்லு அப்படியே அப்படின்ற மாதிரி. அப்போ இங்க தன்னை விட்டு கோபித்து கொண்டு போகக்கூடிய பெண் யானையை ஆண் யானை அழகர் மேல் ஆணை நீ போகக்கூடாது என்னை விட்டு அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் சமாதானமாகி திரும்பி வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட யானைகள் இருக்கக்கூடிய இடம் திருமாலிரும் சோலை அப்படின்னு சொல்றாரு. அழகா இருக்கு. ஒரு வாரணம் பணி கொண்டவன் பொய்கையில் கஞ்சன்னா கம்சன், ஒரு வாரணம் உயிருண்டவன் சென்று உறையும் மலை. ஒரு கருவாரணம், கருமையான நிறமுடைய வாரணம் அப்படிங்கிறது வந்து யானை. தன் பிடி துறந்து ஓட, தன்னை விட்டு விட்டு தன்னுடைய பெண் யானையானது ஓடும் போது கடல் வண்ணன் திருவானை, அவன் மேல் அழகர் மேல் ஆணை நீ என்னை விட்டு போகக்கூடாது என்று சொல்ல உடனே அது மீண்டும் திரும்பி வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட யானைகள் நிறைய இருக்கக்கூடிய குளிர்ச்சியான திருமாலிரும் சோலையில் அவன் வசிக்கிறான் அப்படின்னு சொல்றார். அழகா இருக்கு இல்லையா? சரி, அடுத்தது ஏவிற்று செய்வான் என்று எதிர்ந்து வந்த மல்லரை சாவத் தகர்த்த சாந்த அணி தோள் சதுரன் மலை. ஆவத்தனம் என்று அமரர்களும் நன் முனிவரும் சேவித்திருக்கும் தென் திருமாலிரும் சோலை. இதுவும் கிருஷ்ணாவதாரத்தினுடைய செய்தான். ஏவிற்று செய்வான் என்று எதிர்ந்து வந்த மல்லரை, கம்சன் ஏவுகிறான். இந்த மல்லர்களை எல்லாம் ஏவி அவனை கொன்று விட்டுவார்கள் என்று ஏவுகிறான். அப்ப கம்சன் ஏவியபடி இவனை கொண்டு விடுவோம் என்று சொல்லி மல்லர்கள் எல்லாம் வருகிறார்கள். இவன் சின்ன பையன் தானே, இவனை கொண்டு விட முடியும் ஈஸியான்னு நினைச்சிட்டு வராங்க. ஆனால் அவர்கள் தான் தங்களுடைய உயிரை விடுகிறார்கள். அவர்களை சாவத் தகர்த்த, அவர்கள் இறந்து போகும்படியாக அவர்களை கொன்றவனாகிய அணி தோள் சதுரன், அழகான பெரிய தோள்களை உடைய சதுரன் அப்படின்னா சமர்த்தன், ரொம்ப சமத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒரு 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 மேற்கோள் பாடல், தந்தது என் தன்னை கொண்டது உன் தன்னை யார்கொளோ சதுரர் அப்படின்னு. சதுரர் அப்படின்னா சாமர்த்தியம், யார் சாமர்த்தியம், யாருக்கு சமத்து ஜாஸ்தி இருக்கு, ரொம்ப சமத்தா வேலைகள் செய்யறது அப்படின்னு சொல்ற மாதிரி யாருக்கு சமத்து அதிகம். நான் என்ன கொடுத்து, சாதாரணமான என்ன கொடுத்து ஈசனே நான் உன்னை பெற்றுக் கொண்டேன், இதுல யாருக்கு சாமர்த்தியம், நீதான் ஏமாளி, நான் சாமர்த்தியக்காரன், நான் தான் சமத்து அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பாடல். அது போல இங்கே இவன் சதுரன் அப்படின்னா சமர்த்தன். இப்படி தன்னை எதிர்த்து வந்த மலர்களை கொண்ட சமர்த்தன் அவன். ஆவத்தனம் என்று சொல்லி, ஆவத்தனம்னா நீயே எங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லி முனிவர்களும் தேவர்களும் வந்து வணங்கக்கூடிய மலை திருமாலிரும் சோலையினுடைய மலை, சேவித்திருக்கும் இந்த முனிவர்களும் தேவர்களும் எப்பொழுதும் வந்து வணங்கக்கூடிய மலை வந்து இந்த திருமாலிரும் சோலை மலை. அங்கு அவன் வசிக்கிறான். சரி, மன்னர் மருக மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன் அங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை. கொல் நவில் கூர்வேல் கோன் நெடுமாறன் தென்கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிரும் சோலையே. இங்க மாறன் என்கிற மன்னனை பற்றி பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார். அவன் தென் மதுரையை ஆண்டவன். நவில் கூர்வேல் கோன் நெடுமாறன், கொல்லக்கூடிய கூர்மையான வேலை கையில் வைத்திருந்தவன் அவன் நெடுமாறன். அவன் வணங்குகின்ற அந்த தென்னவனாகிய அந்த பாண்டியன் வணங்குகின்ற, அவன் கொண்டாடி மகிழ்கின்ற மலை எதுவென்றால் தென் திருமாலிரும் சோலை. அந்த மலையில வசிக்கக்கூடியவன் யார் என்றால், பாண்டவர்களுக்கு உதவுவதற்காக, குருக்ஷேத்திர போரில் பாண்டவர்களுக்கு உதவுவதற்காக நீரூற்றிலிருந்து அப்படியே போர்க்களத்திலேயே நீரூற்றை மேலே எழ வைத்தவனாகிய கண் வசிக்கின்ற மலை. இதுவும் ஒரு கதை தான். குருக்ஷேத்திர போர்ல வந்து குதிரைகள் எல்லாம் ரொம்ப வந்து களைத்து போய்விட்டன. அதனால இதை கொண்டு போய் நீர் அருந்து விட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு அர்ஜுனன் சொல்லி, நான் கீழே இறங்கி நான் வந்து இவர்களோட சண்டை போடுகிறேன், மற்ற கீழே தேர்ல இருந்து கீழே இறங்கி சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்ன போது, இல்ல நீ இங்கேயே நீரூற்றை உண்டாக்குவாயாக போது, அப்ப அர்ஜுனன் ஒரு அம்பை எடுத்து கீழே அந்த போர்க்களத்திலேயே இப்ப தண்ணி அடியில ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு அம்பை செலுத்தி நீரூற்றை மேலே வரவழைத்து அவன் அந்த மாதிரியான போரை நடத்த செய்தான் அப்படிங்கிறத கதையா சொல்றாரு. இது வந்து விஷ்ணுவா பீஷ்மருக்கு சொல்லுவாங்க. பீஷ்வர் வந்து அம்பு படுக்கையில படுத்து அவர் வந்து அந்த தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் வரும்பொழுதுதான் தான் உயிரை துறப்பேன், அவருக்கு அப்படி ஒரு வரம் இருக்கு, நீ நினைக்கும் போது உன்னோட உயிரை போக்கிக்கலாம் அப்படிங்கிற வரம் இருக்கிறதுனால அவர் தட்சிணாயன காலத்துல தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளாமல் உத்தராயணம் வரும்பொழுதுதான் தன்னோட உயிரை போக்கிக்கிறார் அப்படின்ற மாதிரி கதைகள் உண்டு. அப்போ அவர் தாகத்துல படுத்திருக்காரு, அந்த அம்பு படுக்கையில படுத்திருக்கும் போது அவருக்கு தாகம் எடுக்குது,
தண்ணி எங்கேருந்து கொண்டு வர்றது? அப்போ ஒரு ஒரு வருணா ஒரு ஒரு அஸ்திரம், அந்த அஸ்திரத்துக்கு பேர் வருணாஸ்திரம் அப்படிங்கிறது. வருணன்னாலே மழைக்கு அதிபதி இல்லையா? அந்த அஸ்திரத்தை இப்படி செலுத்தி பீஷ்மருக்கு பக்கத்திலேயே தண்ணீரை வரவழைத்து அவர்கள் அப்படியே தண்ணி நீரூற்று போல அவருடைய வாயில் பொழிந்தது அப்படிங்கிற மாதிரியான கதைகள் உண்டு. இங்க அதே மாதிரி அந்த மன்னர்கள் எல்லாம் மருண்டு போகும்படியாக அங்கேயே தண்ணீரை வரவழைத்து பாண்டவர்களுக்கு உதவி செய்தவனாகிய கண்ணன், அந்த சாரதியாகிய கண்ணன் வசிக்கக்கூடிய மலை இந்த மலை அப்படிங்கிறாரு. அந்த மலை யார் பாராட்டும் மலை என்றால் கொல் நவில் கூர்வேல், கொல்லக்கூடிய கூர்மையான வேலை கையில் ஏந்தியவனாகிய பாண்டியனாகிய நெடுமாறன் கொண்டாடக்கூடிய மலை இந்த மலை அப்படின்னு பாண்டியனுடைய சிறப்பையும் இங்க சொல்றாரு. அது மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் தானே. பாண்டியர்களால் அரசாளப்பட்ட நாடு அது. குறுகாத மன்னரை, அடுத்த பாடல், குறுகாத மன்னரை கூடு கலக்கி வெங்கானிடை சிறுகால் நெறியே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை, அருகால் வரி வண்டுகள் 1000 நாமம் சொல்லி சிறுகாலை பாடும் தென் திருமாலிரும் சோலையே. சரி, குறுகாத மன்னர்களை, தங்களை நாடாத அல்லது தங்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய மன்னர்களை எல்லாம் வெருட்டி அவர்களை காட்டுக்குள் ஓட்டிவிடக்கூடிய வல்லமை படைத்தவனாகிய கிருஷ்ணன் வாழக்கூடிய மலை அது. தன்னை அடையாத அரசர்களுடைய இருப்பிடத்தை எல்லாம் கொன்று அதை அழித்து அவர்களை எல்லாம் கூடு கலக்கி வெங்கானிடை, வெண்மையான காட்டிற்குள் சிறுகால் நெறியே போக்குவிக்கும். சிறுகால் நெறினா சரியான வழி இருக்காது அது உள்ள இல்லையா? காட்டுக்குள்ள மனிதர்கள் நடமாட்டம் இல்லாததுனால சரியான வழி இருக்காது. அப்படி வழியில்லாத வழியை உடைய அந்த காடுகளுக்குள் அவர்களை துரத்தி விடுவான். அப்படிப்பட்டவனுடைய செல்வன் வாழக்கூடிய பொன்மலை. அதாவது இதுதான் குருஷேத்திரத்தை குறிக்கிறது தான். பாண்டவர்கள் பக்கம் இருந்த அரசர்கள் தப்பித்துக் கொண்டார்கள், எதிர்பக்கம் இருந்த மன்னர்கள் எல்லாருமே இறந்துதான் போனாங்க இல்லையா? சோ அப்படி அவர்களை அழிக்கக்கூடியவன். சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த மலையில நிறைய மலர்கள் மலர்ந்திருக்கின்றன, அதனால நிறைய வண்டுகள் இருக்கின்றன. அருகால் வரி வண்டுகள் 1000 நாமம் சொல்லி அந்த வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் செய்கின்றன. அந்த ரீங்காரம் கேட்பதற்கு பகவானுடைய 1000 நாமங்களை சொல்லுவது போல இருக்கிறது. சகஸ்ர நாமம் இல்லையா? சகஸ்ரன்னா 1000. அந்த 1000 நாமங்களை, அவனுடைய 1000 நாமங்களை சொல்லி வாழ்த்துவதை போல வண்டுகளுடைய ரீங்காரம் ஒலிக்கக்கூடிய மலை அந்த மலை. சிறுகாலை பாடும். சிறுகாலை பாடுதல் அப்படின்னா நம்ம திருப்பாவையிலையும் பார்த்திருக்கோம். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து பள்ளி எழுச்சி பாடுவது, பள்ளி எழுச்சி பாடி விடிய காலையில எழுப்புவது. அப்படி சிறுகாலை பாடும், திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றனமா. வண்டுகள் எல்லாம் விடிய காலையிலேயே மலர்களை தேன் உண்ணுவதற்காக ரீங்காரம் விடுகின்றன. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது, கேட்பதற்கு எப்படி இருக்கு அப்படின்னா, திருமாலுடைய 1000 நாமங்களை சொல்லி பாடி அவை அவனை பள்ளி எழுப்புகின்றன, அது போல இருக்கிறது. அப்படிப்பட்ட மலை அந்த மலை அப்படின்னு சொல்றாரு. சரி, சிந்த புடைத்து, அடுத்த பாட்டு, சிந்த புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்தி பலி கொடுத்து ஆவத்தனம் செய் அப்பன் மலை, இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாய் ஒப்பான் சிந்தும் புறவிற் தென் திருமாலிரும் சோலையே. அங்க நிறைய பூதங்கள் இருக்கு அந்த மலையில. அந்த பூதங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம நிறைய பூதங்களை சிலப்பதிகாரத்திலையும் பார்த்தோம். சதுக்க பூதம், நாற்சந்தில் இருக்கக்கூடிய பூதம், அதெல்லாம் யார் கெடுதி செய்கிறார்களோ, கெடுதல் விளைவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொன்று போடும், தூக்கி போட்டு மிதிச்சிடும் அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்போ இங்கே இந்த மலையில இருக்கக்கூடிய பூதங்களும் அதே மாதிரி யார் கெடுதல் செய்பவர்களாக இருக்கிறார்களோ, துஷ்டர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தூக்கி அடித்து, அவர்களுடைய உடலை தூக்கி அடித்து அந்த ரத்தம் சிதறும்படியாக அவர்களை கொன்றுவிடும். அப்படி அந்த உடல்களை தூக்கி அடித்து சிதறும் போது அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தெல்லாம் அந்த பெருமாளுக்கு பலியாக, அவிர்பலியாக கொடுத்து ஒரு நைவேத்தியமாக படைத்து அந்த பூதங்கள் அவனை வணங்குகின்றன. இப்ப மனிதர்கள் எப்படி நெல்லும் மலரும் தூவி கை தொழுகிறார்களோ அது போல அந்த பூதங்கள் தாங்கள் கொல்லக்கூடிய மனிதர்களுடைய ரத்தத்தையும் சதையையும் படைத்து அவனை வழிபடுகின்றன. அப்படிப்பட்ட மலை அது. அப்போ அங்க தப்பு செய்யக்கூடாது. தப்பு செய்தவர்கள் அங்கு போனார்கள் என்றால் இந்த ஒரு இது கிடைக்கும். அந்த அழகர் கோயில பாத்தீங்கன்னா உள்ள நுழையும் போது 18ஆம் படி அப்படின்னு, 18ஆம் படி கருப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மேபி அதுதான் இவர் சொல்றாரான்னு எனக்கு தெரியாது. உள்ள போகும்போது கோவில் உள்ள நுழையும் போதே ஒரு கதவு இருக்கும், அந்த கதவு திறக்க மாட்டாங்க. கதவுக்கு வெளியில அந்த 18ஆம் படி கருப்பு அப்படின்னு வச்சிருப்பாங்க. யாரும் அங்க அந்த இடத்துல நடக்கிற பஞ்சாயத்துல அந்த ஊருக்கான பஞ்சாயத்தாவும் அது இருக்கும். யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு வழக்கு 18ஆம் படி கருப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க.
ஏன்னா அப்படி ஏதாவது பொய் சாட்சி சொன்னாலோ பொய் சொன்னாலோ கருப்பு வந்து அடிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அப்ப உண்மையைதான் சொல்லுவாங்க. சோ இப்ப பெரும்பாலும் வழக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய இடமாக 18ஆம் படி கருப்பு இருக்கும். இவன் தோ பரமசிவம் ஒரு நல்ல புக் எழுதியிருக்காரு. ஒரு அழகர் மலையை ஆய்வு செய்து தோ பரமசிவம் அழகர் மலைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமான புத்தகம். தோ பரமசிவம் அவர்களுடைய ஆய்வுகள்ல ரொம்ப முக்கியமானது. அந்த மலை யார் யாருக்கெல்லாம் முடியதாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அதனுடைய அந்த மலையினுடைய ஜியாகிரபிக்கல் இதோட சேர்த்து ஒரு சமூக ஆவணமாகவும் அதை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து ரொம்ப முக்கியமானவை. இந்த கோவில்களை ஆய்வு செய்து எழுதிய புத்தகங்கள் முக்கியமானவை. இதுல வந்து தோபரமசிவம் அதை எழுதியிருக்காரு அழகர் மலையை பத்தி. அப்போ அந்த அங்க பூதங்கள் இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இப்ப கூட 18ஆம் படி கருப்பு அங்க இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள அழகர் இருப்பாரு. மேல பழமுதிர்ச்சோலை, அதுக்கு மேல நுகரகங்கை. சோ ரொம்ப அந்த இடமே ஒரு ஒரு ரொம்ப தெய்வாம்சம் பொருந்திய இடமா இருக்கும். இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா கீழே இருக்கிறது எல்லாருமே. சோ அங்க வரக்கூடியவர்கள் அயோக்கியர்கள் துஷ்டர்களாக இருந்தால் அங்க இருக்கக்கூடிய பூதங்கள் அவர்களை தூக்கி அடித்து அவருடைய உடலை சிதறடிக்கும். அந்த உடலை அவை பலியாக கொடுத்து அந்த இறைவனை வணங்கும். அந்தி பலி கொடுத்து ஆவத்தனம் செய். ஆவத்தனம்னா வணங்குதல். அந்தி பலியாக அவற்றை கொடுத்து அவை அந்த அப்பனை அந்த திருமாலை அவை வணங்கும். அந்த மலையில பூச்சிகள் பறக்கும். அதாவது மழை பெய்யும் போது ஒரு பூச்சி வரும். இந்திர கோபம் அப்படின்னா சிகப்பு கலர்ல ஒரு பூச்சி வரும். அது வந்து மழை காலத்துலதான் வரும். இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாய் ஒப்பன். அவனுடைய பவழ வாய் போல இருக்கான். அவனுடைய பவழ வாய் தான் எங்கேயும் தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி இந்திர கோப பூச்சிகள் அங்க எங்கே பறக்கின்றன. அழகா இருக்குல்ல, பூச்சிக்கு பேரே அழகா வச்சிருக்காங்க. இந்திர கோப பூச்சி சிகப்பா இருக்கும். அப்படியே மழை ஃபுல்லா வரும். வந்து இது வரும்போது பேர் என்ன, மழை பெய்யும் போது வரும். அதை வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். அப்படி எல்லா புறவுகள் எல்லாம் அந்த மலைச்சாரல்கள் எல்லாம் இந்த இந்திரகோப பூச்சிகள் தெரியக்கூடிய அந்த மலை பார்ப்பதற்கு அவனுடைய உதடுகளை போல அவை காட்சி அளிக்கக்கூடிய மலை திருமாலியம் சோலை மலை அப்படிங்கிறார். சரி, அடுத்தது 8 திசையும் எண்ணிறந்த பெரும் தேவிமார் விட்டு விளங்க வீற்றிருந்த விமலன் மலை பட்டிப்பிடிகள் பகடுறிஞ்சி சென்று மலைவாய் தெட்டி திளைக்கும் தென் திருமாலிரும் சோலையே. அவன் துவாரகையில் வீற்றிருக்கிறான். அவன் துவாரகையில அவன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது அவனோடு அவனுடைய பெருந்தேவிமார் எல்லோரும் இருக்கிறார்கள். அவனுக்கு நிறைய மனைவியர். துவாரகையில வசித்த கண்ணனுக்கு நிறைய மனைவியர். அப்போ 8 திக்கும் புகழ் மணக்க அவன் வந்து வீற்றிருக்க பெருந்தேவிகளோடு தங்களுடைய நிறைய மனைவிமாரோடு அவன் அங்கு துவாரகையில வீற்றிருந்து அரசாளுகின்றான். 8 திசையும் எண்ணிறந்த பெருந்தேவிமார் விட்டு விளங்க வீற்றிருந்த விமலன் மலை. அங்கு வீற்றிருந்தான். துவாரகையில அவன் வீற்றிருந்தான். அப்படிப்பட்ட விமலனாகிய திருமால் உரைகின்ற மலை இது. அந்த மலையில நிறைய யானைகள் இருக்கின்றன. அவை அந்த பட்டிகள் பிடி யானைகள் ஆண் யானைகளை கவர்வதற்காக அங்கும் இங்கும் தெரியக்கூடிய மலை இந்த மலை அப்படிங்கிறார். மாலை காலத்தில் பெண் யானைகள் ஆண் யானைகளை உராய்வது போல அப்படி உராஞ்சிட்டு அப்படி இடிச்சிட்டு போகுமா. அது ஒரு கலவிக்கான ஒரு கூடுகைக்கான ஒரு ஆசையோடு அவை பட்டிப்பிடிகள் பகடுறிஞ்சி சென்று மலைவாய் தெட்டி திளைக்கும். அவன் பெருந்தேவியோடு இருக்கிறான் இல்லையா, பெருந்தேவிகளோடு அவன் இருக்கிறான். இப்ப அவன் இருக்கிற மலையில இருக்கக்கூடிய யானைகளும் ரொம்ப ரொமான்டிக்கானதுதான். அதனால அந்த பெண் யானைகள் வந்து அப்படி ஆண் யானைகள் அப்படி உரசிட்டு போதாம் அப்படின்னு எழுதுறார், உரை எழுதுறார். பட்டிப்பிடிகள் பகடுறிஞ்சி சென்று மலைவாய் தெட்டி சிளைக்கும். அவை மகிழ்வோடு வாழக்கூடிய மலை அந்த திருமாலிரும் சோலை மலை. அங்க இருக்கக்கூடிய அவன் எப்படியோ அதே போல அவனுடைய யானைகளும் அப்படியே இருக்கின்றன அப்படிங்கிறார். சோ இது வந்து திருமாலிரும் சோலையினுடைய சிறப்பு. பாடல் பெற்ற தலம் வைணவ தலங்கள்ல முக்கியமான 108 திவ்ய தேசங்கள் அது வருதான்னு பார்க்கணும். அப்போ இது வந்து இப்படிப்பட்ட திருமாலிரும் சோலையை பெரியாழ்வார் பாடிய பாடல்களை கேட்டவர்கள் கண்ணனுடைய கழல் இணையை அவர்களுக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதோட இந்த பாடலை அவர் நிறைவு செய்கிறார். மருத பொழில் அணி மாலிரும் சோலை மலை தன்னை கருதி உரைகின்ற கார் கடல் வண்ணன் அம்மான் தன்னை விரதம் கொண்டு ஏத்தும் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல் கருதி உரைப்பவர் கண்ணன் கழலினை காண்பார்களே. அவர்கள் இப்படி திருமாலிரும் சோலையினுடைய புகழை பாடி பரவிய பெரியாழ்வாருடைய சொற்களை பாடுபவர்கள் அதாவது படிப்பவர்கள் கண்ணனுடைய கழலினையை அவனுடைய பாதார விந்தங்களை பார்க்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி திருமாலிரும் சோலையினுடைய இதை வந்து பாடி சொல்றாங்க. அடுத்ததும் திருமாலிரும் சோலையினுடைய சிறப்பு தான் அடுத்து வரக்கூடிய பகுதி 4ஆம் பத்தினுடைய 3ஆம் திருமொழியும்
திருமாலிரும் சோலையினுடைய சிறப்பு தான். நம்ம அதை அடுத்தது அப்புறமா பார்க்கலாம். அது கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன். ஆமா, 3ஆம் திருமொழி வந்து கொஞ்சம் பெரிய நிறைய பாடல்கள் இருக்கக்கூடியது. கொஞ்சம் அப்படி அதனுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. அதை வந்து நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம்.